விஜய் தரப்பில் தான் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஜெகதீஷ் ப்ரொடியூசர்னா யாரு? விஜய் கூட ஜெகதீஷ் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஏன் தயாரிப்பாளர் ஜெகதீஷ் தான். அப்ப இதுக்கு தலையீடெல்லாம் விஜயனுடைய கண்ட்ரோல் தானே இருக்கும். அவர் பார்த்து முடிச்சிடலாம் இல்லையா? புரியுது. படம் சிக்கல் வரும், நீங்க வந்து முன்னாடியே வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே. இல்ல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு நஷ்டம் இருக்கும்ல. இப்ப ஆல்ரெடி படத்தை வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சோ அவங்களுக்கு இப்ப இதுல நஷ்டம். காம்பன்சேட் பண்றாரு, கண்டிப்பாக அடுத்த படம் பண்றாரு. எலெக்ஷன் இத சரி கட்டுறதுக்காக இந்த படம் அசிஷுவல் 15 தேதி 16 தேதி ரிலீஸ் ஆயிருங்க. ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு படம் விஜய் நடிக்கிறார். ஓகே, அதாவது அட்லி கூட பண்ண போறதா? அட்லியோட காம்பினேஷன் கிடையாது. அட்லி படம் முடியறதுக்கு இந்த வருஷம் கடைசி வரைக்கும் போயிடும். அந்த அல்லு அர்ஜுன் படம், அதனால அட்லி படம் முடியாது. வேற ஒரு டைரக்டர், அதாவது நெல்சனுடைய அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க, அவர்கிட்ட கதை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த படத்தை வந்து அநேகமாக ஜூனுக்கு மேல, ஜூன் ஆகஸ்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்றாங்க. ஓகே, அதாவது இறுதி படம் சொல்லியாச்சு. பட் இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனால காம்பன்சேட் பண்றதுக்காக அந்த படம் பண்ணி அந்த வாங்கினவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? 10 கோடி ரூபா கொடுத்து மலேசியா வாங்கியிருக்காரு. அவருக்கு 10 கோடி ரூபா வராது. சென்னை சிட்டி மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு. அவருக்கு 8 கோடி வராது. அவங்களுக்குலாம் காம்பன்சேட் பண்ணலாம். படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, ஓடுற வரைக்கும் ஓட்டும், அடுத்த படம் பண்றேன், அதில் நீங்க காம்பன்சேட் பண்ணி எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பண்ணும்.